Hey beginners, இன்றைக்கி நம்ம 1/2 kg நல்ல ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல crinkle top போடுக்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்ட் ரெசிபீஸ், கரெக்ட் இன்சைஸ், இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு Sweetcherries தமிழ். பேக்கர்ஸ்க்கு தேவையான குவாலிட்டியான பேக்வேர் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட எல்லா ரெசிபீஸும் நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா ரெசிபி வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேல் பண்ணுற டின்னோட டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இது நம்ம காம்போவும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 kg அண்ட் 250 கிராம்ஸு டின்னு, அப்புறம் 1 kg காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். இது தேவைப்படுறவங்க 8438240956 நம்பரில் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம 1/2 kgக்கு எடுத்த டின்னோட சைஸ் பார்த்துக்கலாம். இது 10 inches into 8 inches வர்ற ப்ரௌனி டின். இதில் 1/2 kg பண்ணிக்கலாம், 750 கிராம்ஸும் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். இது 1.5 inches ஹைட் வர்ற டின். இது நல்ல குவாலிட்டியான பேக்வேர். இது நல்ல வெயிட் இருக்கிற ப்ராடக்ட்டு. அப்புறம் ஈஸி டு க்ளீனு, உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இது சாக்லேட்டு 150, பட்ரு 100 எடுத்திருக்கோம், 2 eggs எடுத்திருக்கோம், அப்புறம் மைதா அண்ட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். இப்போ இது சுகர் எடுத்திருக்கோம். அந்த ஒயிட் சுகர் அதிகமாக எடுத்திருக்கோம். ஏன்னா crinkle top பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ஒயிட் சுகர் அதிகமாகவும் ப்ரௌன் சுகர் ஃபட்ஜியாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது 1/2 kgக்கான ரேஷியோ. இது பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் தப்பாக போட்டுறாதீங்க. இப்போ இது நம்ம டபுள் பாயில் மெத்தடில் பட்டரும் சாக்லேட்டும், நான் டார்க் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன், பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டரியில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறோம். அப்புறம் இது சுகரை நம்ம பவுட்ரு பண்ணிக்கிறோம். பவுட்ரு பண்ணி வச்சா தான் ரொம்ப ஓவர் பீட் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 egg ஆட் பண்ணுறோம். 1 teaspoon வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம ஸ்பீட் 1ல் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்பீட் 1ல் வச்சுட்டு அது நல்லா பீட் ஆகிற வரை, கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகிற வரை பீட் பண்ணிக்கோங்க. நல்ல பேல் எல்லோவில் நல்ல ஃப்ளஃபியாக வரணும். நம்ம பவுட்ரு பண்ணதுனால அது சீக்கிரம் பீட் ஆயிரும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்க சாக்லேட்டும் பட்டரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, பேட்சஸாக ஆட் பண்ணி நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடலாம். இனி பீட்ரு யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பிகினர்ஸ்க்கு வேண்டியதை இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். அதனால் பிகினர்ஸ் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக பேக் பண்ணலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடரும் மைதா மெஷர் பண்ணி வச்சோம்ல, அது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சலித்து எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்பேட்லயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா பக்கமுமே கரெக்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த ரெசிபியில் சாக்லேட்டோ கேஷ்யூஸோ எங்கேயும் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம
பிக்னர்ஸ்க்கு வந்து இந்த டின்னுக்கு கரெக்டாக எவ்வளோ பேட்ரு மட்டும் வருதுன்ட்டு இந்த 1/2 kg ரெசிபி இல்லையா, அப்போ இதில் 1/2 kgயில் பேட்ரு மட்டும் கரெக்டாக 1/2 kg எப்படி பண்ணலான்ட்டு இருக்கிற வீடியோ தான் அது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸும் கேஷ்யூஸும் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம டின்னில் இது போட்டுக்கலாம், பேக் பண்ணுற டின்னில். அதுக்கு முன்னாடி நம்ம டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி விடுற ஆயிலில் எல்லா பக்கமே எட்ஜஸும் கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது நம்ம ஸ்வீட் செரீஸோட 1/2 kg ப்ரௌனி பண்ணுற டின். இது 10 × 8 inches வருது. ஜஸ்ட் ஒரு பட்டர் பேப்பர் மட்டும் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த பட்டர் பேப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வர்ற மாதிரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம் ப்ரௌனி. அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி புல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்ரு வந்து எவ்வளோ வருதுன்னு கரெக்டு பார்த்துக்குறோம். இப்போ டேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டின்னோட வெயிட்டெல்லாம் டேர் பண்ணியாச்சு. இப்போ பேட்ரு மட்டும் பாருங்கள், கரெக்டு 1/2 kg வரும், 500 grams. அப்ராக்சிமேட்டு 1/2 kg இருக்குது, 560 grams என்னமோ வருது. இதில் கம்ப்ளீட்லி எல்லா பேட்டருமே போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் முதல்ல நீங்கள் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது ஒரு ரெசிபி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ரெசிபிக்கு போங்க. ஏன்னா முதல்ல ஒரு ரெசிபி ஃபெயில் ஆச்சுன்னா அதே ரெசிபி மறுபடியும் ட்ரை பண்ணி அது ஆனதுக்கப்புறம் அடுத்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்களா, கரெக்டாக 1/2 kg இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் சாக்லேட் பவுடர்னா போட்டுக்கலாம், கேஷ்யூஸ் பவுடர்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டியதான். நான் ஒன்றுமே ஆட் பண்ணல இந்த ரெசிபியில். நல்ல கார்னர்ஸ்ல எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு ஏர் பபிள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி டூத்பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ப்ரீஹீட்டட் பண்ண ஓடிஜியில் 180 degreeல 30 minutes வச்சுக்கிறோம். உங்கள் ஓவனுக்கு ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்குன்ட்டு. நல்ல ஷைனியாக இருக்குது, நல்ல ஹாட்டாக இருக்குது. இப்போது இது இப்போ நம்ம கூல் பண்ண வைக்கிறோம். ஜஸ்ட் அந்த பட்டர் பேப்பர் வச்சு எடுத்தாலே போதும், டிமோல்டாகி வந்துடும், ஒன்றுமே பண்ண வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. இப்போ நம்ம இதான் நம்ம யூஸ் பண்ணுற டின்னு, ஸ்வீட் செரீஸோடது. இப்போ நல்லா கூல் பண்ண வச்சுக்கலாம் நம்ம ப்ரௌனீஸு. பாருங்கள் எவ்வளோ கிரிங்கிள் டாப் போடுக்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. அந்த ஷைனிங் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 16 பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது கட் பண்ணால் ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். நல்ல ஃபட்ஜியாக இருக்குது, ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருந்தது இது. இது பாருங்கள் எவ்வளோ ஃபட்ஜியாக இருக்குன்ட்டு. இது பார்க்குறக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஸ்வீட் செரீஸோட டின் பர்ச்சேஸ் பண்ணி இந்த சேம் ரெசிபி அதில் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு டவுட் இல்லாமல் பேக் பண்ணலாம். நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கிங் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.